சியான் விக்ரமுடைய நான் நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக வந்தேன். நான் நல்லாவே இருந்தது. வேற லெவலுங்க. தரமான சம்பவம் படம். உண்மையாக சொல்கிறேன். சியான் படத்தெல்லாம் விக்ரம் படத்தெல்லாம் நாங்கள் தேட்டருக்கு போய் பார்க்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட இந்த படம் உங்களை 100% வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். மாசுக்கு மாசு என்டர்டெயின்மெண்ட், ஆக்ஷன், மசாலா எல்லா விஷயமும் படத்தில் இருக்குது. தனுஷ் சாரோட ஒரு அசுரன், ஒரு ராயன் என்ன ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த ஒரு எஃபெக்ட் இந்த படத்தில், ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் இந்த படத்தில் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம். வேறு இந்த படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ் என்ன சொல்லணும் அப்படின்னா, படமே பாசிட்டிவ்ஸ் தான். ஸோ நெகட்டிவ்ஸ்னு கேட்டால் எனக்கு எதுவும் இல்லை. படத்தில் பாசிட்டிவ்ஸ். இப்போ காஸ்டிங்ஸை பற்றி பேசுவோம். எஸ்.ஜே. சூர்யா தலைவனை பற்றி நீயே சொல்லு. தலைவனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? அவர் வந்தாலே ஒரு வைபார் ஆகிடும். ஒரு அமக்கலம் ஒன்று பண்ணுவார் எப்பயுமே. அதுக்குன்னே நான் போவேன். ஏன்னா இதுலேயும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அமக்கலம் பண்ணுறாரு. ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாரு. அதெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. சரியான பர்ஃபார்மன்ஸு. ஸோ வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸு. நம்ம மாநாடு படத்தில் தனுஷ்கோடி, ராயன் படத்தில் வந்த அந்த கேரக்டர் அதெல்லாம் ஒரு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கேரக்டர். கூலான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்து வந்து யாருன்னா நம்ம பிருத்திவிராஜ், தெலுங்கு நடிகர். பாரிஸ் ஜெயராஜில் கூட சந்தானம் அவருடைய அப்பா வருவார். அவரோட ஆக்டிங்கும் எப்படி இருந்தது? தரம். அவர் ஆக்சுவலாக காமெடியாக தான் பார்த்துருந்தேன். கொஞ்சம் இது புதுப்பேட்டை இதுலேயோ சீரியஸாக பண்ணியிருந்தாரு. ஆமாம், இல்லை தெலுங்குல ஒரு காமெடியன் தான். சில நல்ல கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. சரியாக பண்ணியிருந்தார். சரியான ஒரு வில்லன். அப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் ஒன்று ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்காகவே இன்னொரு தடவை போய் தியேட்டரில் படம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்து. அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்கே வந்து 150 ரூபா கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மற்றதுக்கெலாம் நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா போட்டு தான் தரணும் போல. அப்படி இருந்தது படம். அப்புறம் வேறு யார்? நம்ம துஷாரா, காளியம்மா, சார்பேட்டா பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொன்னால் சாங்ஸ் எதுவும் வைக்கல. ஒரே ஒரு சாங்கோட நிறுத்திக்கினாங்க. அது ஒரு ப்ளஸ் நிறுத்திட்டாங்க. ஜிவி பிரகாஷோட மியூசிக் பா ஒரு மினி அசுரனை காமிச்சிட்டாரு. மியூசிக்கில் பிஜிஎம்லேருந்து எல்லாமே. படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது அப்படியே எதெல்லாம் நோக்கி போகுது, ஏதோ ஒரு விறுவிறுன்னு போச்சு. 1 ஹவர் போனதே தெரியல. திடீர்னு டைம் பார்த்தா 1 ஹவர். சீட் எட்ஜி நான் ஃபீல் பண்ணேன். உனக்கு எப்படி இருந்தது படம்? படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சீட் எட்ஜ் சூப்பராக இருந்தது. மற்றபடி பார்த்தோம்னா ஒரு நல்ல ஃபேமிலி, எந்த ஒரு ஆபாச காட்சியும் படத்தில் கிடையாது. நல்ல ஃபேமிலியோட ஒரு ஆபாச வார்த்தையோ எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட நல்லா சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் தியேட்டரில். அந்தளவுக்கு தரமான ஒரு படமாக தான் இருந்தது இந்த படம். ஸோ இதை தாண்டி பாசிட்டிவ்ஸ்னு நம்ம சொல்லணும்னா டைரக்டரை பற்றி பேசி ஆகணும். எஸ்.யு. அருண்குமார் ஒரு மிகச்சிறந்த ஒரு டைரக்டருக்கான ஒரு எடுத்துக்காட்டவர். ஏன்னா ஒரு படமும் ஒரு ஜேனரில் பண்ணுற ஒரு டைரக்டர் தான் ஒரு நல்ல ஒரு இயக்குனருக்கு அழகு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்னதான் வந்து அவங்களுக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருந்தாலுமே ஒரு ஜேனரில் பண்ணணும். இவரோட படம் முன்னாடி வந்த படம் பண்ணையாரும் பத்மினியும் பார்த்துருக்கியா? பார்த்துருக்கேன். சூப்பர் படம். சூப்பர் படம். அடுத்து சேதுபதி, மாஸ் மசாலா ஃபேமிலி, அது செம்ம. அந்த விஜய் சேதுபதி போலீஸாக வருவார், சரியாக இருக்கும். அப்புறம் வேறு என்ன படம் பண்ணார்னா சிந்து பாத்துன்னு ஒரு படம் பண்ணார். அப்புறம் சித்தார்த்தை வச்சு நல்லா பேசப்பட்ட ஒரு படம். அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு இந்த வீரதீர சூரன் உண்மையாலே வந்து ஃபேன் பாயாமே அவர். விக்ரம் சாரோட ஃபேன் பாய் சம்பவத்தில் இது ஒரு பெஸ்ட்டு. ரஜினி சாருக்கு வந்து ஒரு பேட்டை, கமல் சாருக்கு வந்து ஒரு விக்ரம், ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அஜித் சாருக்கு ஒரு விஷ்ணுவர்தன், விஜய் சாருக்கு பல அட்லி படங்கள். ஸோ அது மாதிரி வந்து இது மாதிரி ஒரு சம்பவம், பெரிய ஒரு சம்பவம் இந்த படம் அப்படிங்கிறது சூப்பராக வந்திருக்குது. நல்ல ஒரு இயக்குனர். அது நம்ம எந்த ஒரு இதுவும் இல்லை. தொடர்ந்து வந்து சியானோட ஃபேன் பாயாக இன்னொரு படங்கள் கூட பண்ணால் நல்லாயிருக்கும். இது என்னென்னா நெகட்டிவ்ஸ்னால் நான் எதுவுமே இல்லை. பட் நான் நெகட்டிவ்ஸாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம்னா இது இன்னொரு பார்ட் வருதுன்றாங்க. ஆமாம், அது தேவையில்லை. ஆமாம், ஏன்னா இதுவே நல்லா இருக்குது. இதுக்கு அப்புறம் கதை இல்லை. எடுத்தாலும் அது நல்லா இருக்கு, முடிச்சுலாம். இந்த புஷ்பாக்கு எப்படி பார்ட் 3 தேவையில்லையோ அது மாதிரி வந்து இதுக்கும் தேவையில்லை. இல்லை, உண்மையாக தான் சொல்கிறேன். இதுவே சூப்பராக அது இதோட முடிச்சிடலாம். ஏன்னா வில்லன்லாம் இறந்துட்டாங்க. மேபி இதில் விக்ரம் சார் இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் பண்ணார் அப்படி ஏதோ டெவலப் பண்ணி வேணால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, தரமாக இருக்குது படம். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. படம்ப்பா இவ்வளோ வெறித்தனமாக இருக்கும்னால இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு வந்தேன். ஆனால் இவ்வளோ வெறித்தனமாக இருக்கும்னு நான் சத்தியமாக நம்பல. ஒரு நைட்டில் இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, ஸ்டோரி, அந்த கண்டென்ட்டு எப்படி ட்விஸ்ட்டில் ஒரு புலியை இந்த கதையை நான் வந்து லைட்டாக சொல்கிறேன். நீங்கள் இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்னா ஒரு புலியை எடுத்துக்கோங்க. அந்த புலியை தொட்டாலும் பிரச்சனை, விட்டாலும் பிரச்சனை. அப்போ அந்த புலியை எப்படி பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் இந்த கதை. அந்த புலியாக ஒரு பயங்கரமான ஒரு கொடூரமான புலியாக யார் வராங்கன்னா இந்த படத்தில் ஒரு 3 கேரக்டர் வருது.
முக்கியமாக அந்த தெலுங்கு ஆக்டருக்கு பையனாக ஒருத்தர் வராரு, மலையாளம் ஆக்டர் சுராஜ். அவர் மலையாளத்தில் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுங்கிறதுக்கு இந்த ஒரு படம் வந்து சான்று. அந்த அளவுக்கு வந்து நடிச்சிருக்கிறாரு அவர். அப்புறம் அந்த பிருத்விராஜ்ன்ற தெலுங்கு நடிகர், கன்னட நடிகர் ரமேஷ் இந்திரா, எஸ்ஜே சூர்யா. இந்த 4 புலிகள் தான். இந்த 4 புலியும் சியான் விக்ரம் அப்படிங்கிற ஒரு மனுஷனை எப்படி வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து டார்ச்சர் பண்ணாங்க, இந்த பிரெயின் கேம் ஆடுற இந்த புலிங்களை எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணாங்க. அதாவது ஒரு அரசியல்வாதி, பிஸ்னஸ்மேன், போலீஸு, இந்த கேங்ஸ்டர்ஸ், இவங்களை எப்படி சியான் வந்து அடக்குறாரு. இது தாங்க படம். தரமான படங்க. நம்பி தயவுசெய்து சியான் விக்ரம் யாருன்னா, ஆமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான்ன்றாங்க பார்த்தீங்களா, இது 3ம் சேர்ந்த ஒரு கலவை. அவர் நினச்சா ஷாருக் கான் மாதிரியும் படம் தர முடியும், சல்மான் கான் மாதிரியும் படம் தர முடியும், ஆமீர் கான் மாதிரியும் படம் தர முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர். தயவுசெய்து அவருக்காக ஒரு நல்ல தரமான, எல்லாரும் பார்க்கக்கூடிய, நம்ம எதிர்பார்க்குற அந்த மாஸ், சில பேர் எதிர்பார்ப்பாங்க மாஸ் மசாலா கம்மியாக இருக்கிற படம், இது எல்லாமே அந்த படத்தில் இருக்குது. தயவுசெய்து தியேட்டருக்கு போய் இந்த படத்தை வந்து பாருங்கள். பைரசியில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை ஏதாவது ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணலாம் வேணாம். தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த அவருடைய உழைப்புக்காக தியேட்டருக்கு போங்க. இல்லை ஓடிடியில் பாருங்கள், இல்லை டிவியில் போடும்போது பாருங்கள். பைரசி மட்டும் வேணாம், தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா படம் வந்து நைட்டில் நடக்கிற சம்பவம். தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். தியேட்டரில் போய் ஃபேமிலியோட போய் பாருங்கள். நீட்டாக சூப்பராக ஒரு நல்ல படம் பார்த்த அனுபவம் கிடைக்கும். இல்லை நான் தியேட்டரில் போய் பார்த்தேன், எனக்கு இந்த படம் நல்லா இல்லைன்னா தாராளமாக வந்து எங்களை வந்து அசிங்கமாக திட்டுங்க கமெண்ட் செக்ஷனில். பச்சையாக கேளுங்க. அது நான் ஏதோ கமெண்ட்லாம் ஹைட் பண்ண போகிறதில்ல. பட் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் தரும். ஸோ பாசிட்டிவ்ஸ்னால் அதான் பாசிட்டிவ்ஸ் தான். நெகட்டிவ் எதனா இருக்குது படத்தில்? இல்லை நெகட்டிவ் கிடையாது. ஒன்லி பாசிட்டிவ்ஸ், ஹைலி பாசிட்டிவ்ஸ் படம். நல்ல படம். ஸோ சியான் நல்லா சூப்பர் படம் கொடுத்துருக்காரு. நெகட்டிவ்னு இருந்தால் பாட்டு எடுக்காமல் இருந்தால் அது மட்டும் வேண்டாம். இல்லை எடுத்தால் இது கொஞ்சம் இன்னும் வெயிட்டாக எடுக்கலாம். நிறைய வேறு வில்லன் உள்ளே கொண்டு வரும். ஏன்னா வில்லன் எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ அதுவும் பார்ட் வந்தாலும் பார்ப்போம். புஷ்பா 2 பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்துட மாட்டோமா? இல்லை புஷ்பா 2 நல்ல படம் தான், நான் தப்பாக சொல்ல. பட் பார்ட் 1 மாதிரி புஷ்பா 2 இல்லை. பட் இருந்தாலும் ஓகே, அது நல்ல படம் தான். ஸோ இதுவும் பார்ட் 2 எடுத்தாலும் பார்க்கலாம். நல்லா இருக்குது படம். ஸோ தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பர் படம். இந்த வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல படம். ஸோ அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கழுவி ஊற்றுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் இது பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் வேறு ஒரு வீடியோவில், வேறு ஒரு திரை விமர்சனத்தில், வேறு ஒரு கான்டென்ட்டில் நாங்கள் உங்களை பார்க்குறோம். பாய்.